இலக்கியா இப்போ சரியான ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்க. சரியான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய புடிச்சிருந்தா, இந்நேரத்துக்கு அஞ்சலி இந்த வீட்ட விட்டு வெளிய போயிருப்பா. ஆனா, இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இவங்க 2 பேர பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா முழுசா கண்டுபிடிச்சுட்டா. இந்த ஆதாரம் இருக்கிறதுனால, இவங்க 2 பேராலயும் தப்பிக்க முடியாது. இவங்க 2 பேரால நான் மாட்டிக்குவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அதாவது அப்படியே மயக்கம் போடுற மாரி நடிச்சு, அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகி ஓட விட வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு எவ்வளவோ அவங்கள துரத்தி பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சோம். பிடிக்க முடியாம போயிடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா? அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலியான 2 பேரு. அவங்க 2 பேரோட சுயரூபத்தை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக சரியா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாங்க. இந்த நகைய திருடுனது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் கிட்டயும் இல்ல இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் காட்டுனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிரும். நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே நல்லபடியா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில நம்ம கௌதம் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா காட்டி, எல்லாத்தையுமே தெளிவா கௌதம் அதாவது இலக்கியா வந்து புரிய வச்சுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உண்மையான அம்மா, அப்பாவே கிடையாது. உங்கள ஏமாத்துறதுக்காகவும், இங்க பணத்த அடிக்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அந்த ஒரு ஆதாரத்த வந்து குடுக்குறாங்க. அதே சமயத்தில நம்ம கௌதமும் வந்துட்டு, "நீ உண்மையிலேயே என்னோட அம்மா, அப்பாவா இருந்திருந்தா, இந்த மாரி கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமான விஷயத்த வந்து செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இதுல இருந்தே நல்லாவே தெரியுது, உங்கள யாரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு அ பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதாவது யாரோ சொல்லி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிராமா ஆடிட்டு இருக்கீங்க. பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? வெட்கமா இல்லையா? கேவலமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் எவ்வளவோ கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வசமா சிக்கிக்கிட்டாங்க. அதே சமயம் பைரவி இருந்துட்டு, நம்ம கௌதமோட உண்மையான அம்மா, அப்பா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சு. நம்ம கௌதம் வந்துட்டு ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க. யார் நீங்க? எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது யார் உங்கள அனுப்புனது? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நம்ம கௌதம் என்ன நெனச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எஸ்எஸ்கேவோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா நம்ம இலக்கியா இருந்துகிட்டு ஒரு வேலைய வந்து செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சும்மா விடக்கூடாது. இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தான் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கௌதமும் கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா சரியான நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவ மயக்கம் போடுற மாரி நடிச்சு, அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதமும், இலக்கியாவும் அஞ்சலி மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூண்டோட புடிக்கணும். இனிமேலும் இந்த அஞ்சலிய சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை பெத்துக்க போறேன், வயித்துல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அந்த ஒரு உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு, நம்ம கௌதம் கிட்டயும், இந்த வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சொல்ல போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.